ஃபேஸில் ஐஸ் அப்ளை பண்ணால் என்ன ரியாக்ஷன் நடக்கும் தெரியுமா? இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஐஸ் பீஸ் இல்லைனா ஐஸ் ரோலர் நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா நம்மளோட பஃபினஸ் ரெடியூஸ் ஆகும். கூல் டெம்பரேச்சர் நார்மலி பிளட் வெசல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்வெல்லிங்கை ரெடியூஸ் பண்ணி பஃபினஸை ரெடியூஸ் பண்ணும். இது எஸ்பெஷலி அண்டர் ஏரியாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பெனிஃபிட் என்னென்னா நம்மளோட போர்ஸை டைட்டன் பண்ணும். கூல் டெம்பரேச்சர் டெம்பரரியாக நம்மளோட போர்ஸை ஸ்ட்ரெங்க் பண்ண வைக்கும் அண்ட் மேக் த ஸ்கின் லுக் ஸ்மூத்தர். ரெட்னஸ் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஆக்னியை ரெடியூஸ் பண்ணும். பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணதான் ஃபேஸில். அது எப்படி? அதுதான் ஆல்ரெடி நம்மளோட பிளட் வெசல்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கிறதே பிளட் சர்க்குலேஷனை. அப்போ எப்படி அதிகமான பிளட் சப்ளை வரும்? அப்படி தானே பார்க்குறீங்க. அது எப்படின்னா நார்மலி அந்த பிளட் சப்ளை ரெடியூஸ் ஆனது கன்ஸ்ட்ரக்டான பிளட் வெசல்ஸ்னால. அது ஒரு டெம்பரரி எஃபெக்ட் தான். அதுவே அந்த டெம்பரரி எஃபெக்ட் ஓவர் ஆன அப்புறமா நம்மளோட ஃபேஸ்க்கு நார்மலி வர பிளட்டை விட அதிகமான அளவு பிளட் வரும். அதுதான் நம்மளோட பாடி ரெஸ்பான்ஸ். இதனால தான் பிளட் சப்ளை அதிகமாகுது ஃபேஸில். கோல்ட் கம்ப்ரெஷன் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது. நார்மலி கோல்ட் டெம்பரேச்சர் வந்து கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம ஃபேஸில் வர ஃபைன் லைன்ஸ் எல்லாமே ரெடியூஸ்ட் ஆகுது. ப்ராடக்ட் அப்சார்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. ப்ராடக்ட் அப்ளிகேஷனுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஐஸ் யூஸ் பண்ணால் அது பெட்டராக பெனிட்ரேட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லைக் ப்ராடக்ட்ஸ் லைக் மாய்ஸ்சரைசர், சீரம், டோனர் இதெல்லாமே அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது டீப்பராக இன்னும் பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்க சப்ஸ்கிரைப் டு ஃபன் டியூப். பாய்.